எல்லா உயிர்களுக்கும், ஏன் செடிக்கும் அறிவு உண்டு என்று பாடியவர்கள் தமிழர்கள் தான். வள்ளுவனுக்கு முன்பு எழுதப்பட்ட தொல்காப்பியம் செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் மூன்றறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் 4 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு ஆமாம் இதுவே நிறைய பேருக்கு சந்தேகம்தான். ஆமாம், மனிதர்களுக்கு 6 அறிவு. இப்போதான் கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் தீர்ந்திருக்கு. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனிதனுக்கு 6 அறிவு இருப்பதாக மனிதனை தவிர வேறு எந்த விலங்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு நாய் கூட இன்னும் அதை ஆமோதிக்கவில்லை. நாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் 6 அறிவு. நமக்கு மொழி இருந்தது, நமக்கு 6, உயிருக்கு ஒரு செடிக்கு 1 அறிவு. பின்னால் ஒரு தமிழாசிரியர் சொன்னார், ஒரு அரசன் அவ்வளோ பெரிய தேரை ஒரு முல்லைக்கொடிக்கு ஏன் விட்டு விட்டு போனான் என்று நீ கேலி செய்கிறாயே, அதன் உட்பொருள் உனக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் தெரியவில்லையா என்று கேட்டார். அதில் என்ன கவி உள்ளம்? ஒரு கொம்பு வைத்தால் போகிறது இல்லையா? முல்லை படர்வதற்கு 4 கம்பு வைத்தால் போகிறது. 10 தோட்டக்காரனை விட்டு அந்த முல்லைக்கு எல்லாம் செய்திருந்தால் செய்திருக்க மாட்டானா? ஒரு அரசனுக்கு அது கூட தெரியாதா? தேரையா விட்டு விட்டு போவான் என்று சொன்னபோது இந்த ஆசிரியர் ரொம்ப அழகாக சொன்னார், அவன் தேரை நிறுத்தி விட்டு காட்டுக்குள் வேட்டையாடப் போயிருந்தான். தன் நண்பர்களோடும் தோழர்களோடும் காட்டுக்குள் வேட்டையாடப் போயிருந்தான். சில 2-3 வாரங்களுக்கு பிறகு அவன் திரும்பி வந்தபோது அசையாமல் நின்றிருந்த தேரை, அது யாரும் பயன்படுத்தாதது என்று கருதிய அந்த ஓரடி உடைய செடி அதில் சுற்றி பிணைந்து கொண்டது. அவன் எடுத்து வெட்டி விட்டு போயிருக்கலாம், அவன் அதை இழுத்து போட்டு விட்டு போயிருக்கலாம். ஆனால் அது தான் உயிர் வாழ்வதற்கான ஒரு உடத்தை தேடி எடுத்ததற்கு பிறகு அதை கழற்றி எடுத்து அதை வேறொன்றில் மாற்றினால் அதற்கு வலிக்கும் என்று அவன் விட்டு விட்டு போய்விட்டான் என்று அவர் சொன்னார். அப்படியெல்லாமா தாவரங்களுக்கு உயிர் இருக்கும் என்று கேட்டபோது பின்னாளில் ஜெகதீஷ் சந்திர போஸ் சொன்னார், தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது என்று. தமிழன் பாடி இருக்கிறான்.